எப்படியோ ஒரு ஆளுக்காச்சும் வந்து இந்த விஷயத்தில் என்ன செய்யணுங்கிறது தோணுச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது முத்துவை பார்க்கும்பொழுது. நல்ல வேளை முத்து இதை வந்து எல்லாரும் முன்னாடியும் வச்சு போட்டு உடைச்சார். இல்லைன்னா வச்சுக்கோங்க, மீனாவே இதை ஒத்துக்க மாட்டேன்னு இருப்பாங்க. வேணாங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு இருப்பாங்க. இப்போ எல்லாரும் முன்னாடியும் வச்சு இந்த 30 லட்ச ரூபா காசு எங்கள் அப்பாவோட காசு, எங்கள் அப்பாவோட காசில் நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க அப்படின்னா வந்து அது எங்கள் அப்பா தான் ஓனராக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா அது 3 பேருக்கும் பிரியணும். இன்னும் எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்க, சரி அண்ணாமலைனா கூட இப்படியே ஏமாத்திடலான்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு தான் இப்போ சரின்னு ஒத்துக்கிறார் மனோஜ். விரும்பாட்டியும் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நேராக அவரை வந்து இப்போ உங்கள் அப்பாவையும் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாரு இவர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, முத்து சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது அப்படின்னு அண்ணாமலையும் நினைக்கிறாரு. என்னன்னா, இவன் வந்து ஏமாந்தவனாக இருக்கான். இவனை நம்பி நீங்கள் கடையை வச்சுருந்தீங்கன்னா என்றைக்கு வேணாலும் வேறு எவனாச்சும் இவன் வந்து கடையை அடிச்சுட்டு போகிற அளவுக்கு வந்து ஏதாவது கிறுக்குத்தனத்தை பண்ணி வச்சுருவான், யோசிச்சுக்கோங்க அப்படின்னு. சரி ஓகேன்ட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் விஜயாவும் மாலையும் கையுமா வந்து அடுத்த நாள் நேராக வந்து ஷோரூமுக்கு போயிட்டு உட்கார வச்சு இவர் தான் இனிமேல் கல்லால் உட்காருவார், இவர் தான் அவங்க முதலாளின்லாம் சொன்னதுக்கப்புறமா இவரும் சந்தோஷமாயிடுறார். இப்போ முத்துவும் சந்தோஷமாயாச்சு, அண்ணாமலை சந்தோஷமாயாச்சு. ஆனால் ரோகிணிக்கும் இந்த பக்கம் மனோஜுக்கு தான் கடுப்பாக இருக்குது. ஆனால் அண்ணாமலை வந்து முதலாளி, ஆனால் நம்ம புள்ள முதலாளி இல்லைங்கிறத உண்மையாக அண்ணாமலை மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்க விஜயாவால் ஏற்றுக்க முடியல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 27 லட்ச ரூபா பணம் தான் அந்த பிரச்சனைக்கெலாம் காரணம். 27 லட்ச ரூபா பணத்தை உங்கள் மாமாட்ட சொல்லி உங்கள் அப்பாட்ட பேசி வாங்கி தர சொல்லு, மூஞ்சியில் அடிச்சு விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பிஸ்னஸை ஃபுல்லாக திருப்பி என் புள்ள மனோஜே எடுத்து அவங்க ஒரு பெரிய முதலாளியாக உட்காரணுங்கிறது தான் என் ஆசைங்கிறாங்க. இவங்க கணவர் தான் உட்காந்துருக்காங்க. தனியாக அவர்கிட்ட பிஸ்னஸ் இருந்தால் என்ன ஆகுங்கிறது தெரியும். இருந்தாலும் இப்படி ஒரு குட்டி கலாட்டாவை பண்ண ரோகிணி இப்போ ஏதாவது பெரிய திருட்டுத்தனத்தை பண்ணணும். ஏன்னா ரூபா 2 ரூபா இல்லை, 27 லட்ச ரூபாயை ஏற்பாடு பண்ணணும். அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்கள்ட்ட வீடு வாங்குறது காசு கொடுத்ததில் திருடிட்டு போனாங்களா அவங்கள பிடிக்கிறது தான். அதுக்கு சிட்டி ஏதாச்சும் தேடி போய் பார்ப்பாங்களா, என்ன நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.